அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் கோகிலா, உதவி பேராசிரியர், தமிழ்துறை சுயநிதி பிரிவு, சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரி, திருச்சி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு புறநானூற்றில் கல்வி. கல்வி அப்படிங்கிறத என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு மனித வாழ்வினை மேம்படுத்துவது, நல்ல ஒழுக்கத்தையும் மன வலிமையையும் விரிந்த அறிவையும் சுய வலிமையையும் தருவது தான் கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அறிஞர்கள் குறிப்பிடக்கூடிய கல்வியுடைய செய்திகளை பற்றி பார்த்தோம்னா, அண்ணல் காந்தியடிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தைகளிடமிருந்து உடல், உள்ளம், ஆன்ம உணர்வு ஆகியவற்றில் எது சிறந்ததோ அதை வெளிக்கொணர்வது தான் கல்வி அப்படின்னு நம்புவதாக குறிப்பிடுகிறாரு. அடுத்து கல்வி வாழ்க்கையினுடைய அணியாகவும் தாழ்வினுடைய துணையாகவும் விளங்குகிறது. இப்படி யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிஸ்டாட்டில் சொல்றாரு. நுண்ணறிவு பயிற்சியோடு மன தூய்மையையும் ஆன்மீக நெறியையும் கற்பிப்பதுதான் கல்வி என டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. இப்போ சங்க இலக்கியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நச்சினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிச்சு 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் களியோடு, அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகை அப்படின்னு சங்க இலக்கிய நூல்களான 8 தொகை நூல்களை குறிப்பிடுறாங்க. அதுல அகநூல்கள் 5ம் புறநூல்கள் 2ம் அகமும் புறமும் கலந்த நூல் 1ஆகவும் இருக்கு. அதுல புறம் கலந்த நூல்கள்ல பதிற்று 10ம் புறநானூறும் இருக்கு. இதுல புறநானூறு அப்படின்ற நூல்ல இருக்கக்கூடிய கல்வி பற்றிய செய்திகளை தான் நம்ம பார்க்க போறோம். அதுல சங்க காலத்துல பாத்தீங்க அப்படின்னா, கல்வி முறையை மன்றம் வைத்து தமிழை வளர்த்ததான் நம்ம எல்லாமே அறிந்த ஒரு செய்தி. அப்ப அந்த மன்றம் வைத்து வளர்ந்த செய்திகளை பார்த்தோம் அப்படின்னா, சங்க காலத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஊர் பொது மன்றங்கள்ல தான் எல்லா செயல்களுமே ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலைக்கு அங்க கொண்டு வராங்க. அப்போ அது எந்தெந்த இடங்கள்ல நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா, பலாமரம், வேம்பு மரம் முதலிய மரங்களினுடைய நிழல்கள்ல அமர்ந்துதான் இந்த மன்றங்கள் நடைபெற்றதா சொல்றாங்க. அப்போ அந்த மன்றங்கள்ல யாரு தங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாணர்கள், பொருணர்கள், இப்படிப்பட்ட இரவலர்களும் சேர்ந்து அந்த மன்றங்கள்ல தங்குறாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாணர்களுக்கும் பொருணர்களுக்கும் இசை மீட்டுவது அவங்களுடைய தொழிலாக இருக்கு. அப்போ அங்க அந்த மரத்தினுடைய நிழல்கள்லையோ அந்த மரத்தினுடைய கிளைகள்லையோ அவங்க அந்த இசை கருவிகளை மாட்டி வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு செய்தியை பார்த்தீங்க அப்படின்னா, மன்ற பலவின் மாச்சினை மந்தி இரவலர் நாற்றிய வசி கூடு முழவின் அப்படின்னு புறநானூறு பாடல் வரிகள் சொல்லுது. இன்னொன்னு, மன்ற பலவின் மால்வரை பொருந்தியன் அப்படின்னு ஒரு பாடல் வரி இருக்கு. இப்படி இன்னும் 3 பாடல்களை மன்றம் அப்படிங்கிற சொல்ல வச்சே பாடல்கள் இருக்கு. மன்ற வேம்பின் மாச்சினை உண்டலீர், மன்ற வேம்பின் ஒன்குலை மலைத்து, மன்ற வேம்பின் ஒன்பூ உரைப்ப அப்படின்ற பாடல் அடிகள் எல்லாம் புறநானூறுல இருக்குது. அப்போ இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மன்றம் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம தமிழர்கள் பயன்படுத்தி வந்துட்டு இருந்தாங்க. அங்க சில பேர் கூடி பேசுறது, சில பொது கலந்தாய்வு நடத்துறது, இந்த மாதிரி சில நிகழ்வுகள்லாம் அங்கே நடந்திருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. அப்போ இங்கே ஊர் பொதுமக்கள் எல்லாருமே அந்த மன்றத்துல கூடி வாதிடுறது, கல்வி கற்கிறது, இப்படி ஒரு பொதுவான இடமாக இந்த மன்றமானது விளங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சுக்க. அடுத்து, கற்றோருக்கு எங்கு சென்றாலும் சிறந்த நிலையை அடைவார்கள் அப்படின்ற செய்திகளையும் புறநானூறு வழி அறிய முடிகிறது. அதாவது, கற்றவருக்கு தன்னுடைய நாடு மட்டும் கிடையாது, தன்னுடைய ஊர் மட்டும் கிடையாது, அனைத்து நாடும் அனைத்து ஊர்களும் சொந்தமாகும் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. அதனாலதான் ஒருவன் இறக்கும் வரையில் கல்லாமல் வீண்காலம் கழிக்க கூடாது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் யாதானும் நாடாமல் ஊராமல் எனொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு அப்படிங்கிற குறள் வழி நமக்கு சொல்லியிருக்காரு. இதுவே யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற அந்த வரிகளை கணியன் பூங்குன்றனார் புறநானூறு வழி நமக்கு சொல்றாரு. இதுவே மரங்கொன்று அச்சன் கைவல் சிறார் மழுவுடை காட்டகத்தற்றே எத்திசை செல்லினும் அத்திசை சோரே அப்படின்னு சொல்லி புறநானூற்று வரியில ஔவையார் சொல்லியிருக்காரு. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அப்படிங்கிற பழமொழி 400 நூல் வழி நம்ம இந்த கல்வியினுடைய பெருமை எல்லாத்தையுமே நாம
அறிஞ்சுக்கலாம். அப்போ கற்றவர்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி அவங்க சிறந்த நிலையை பெறுவார்கள் அப்படிங்கிறத இந்த புறநானூறு பாடல்கள் வழியும் நம்ம சங்க இலக்கிய நூல்கள் வழியும் நம்ம அறிஞ்சுக்கலாம். அடுத்து சங்ககால புலவர்கள் எப்படி இருந்திருக்காங்க, எந்த கல்வி நிலையில அவங்க எப்படிலாம் சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படின்ற செய்திகளை பார்த்தீங்கன்னா, சங்ககால புலவர்கள் பலர் ஆசிரியர்களாக விளங்கியிருக்காங்க. இதுல ஆசிரியர் பெண்களாகவும் இருந்திருக்காங்க, ஆண்களாகவும் இருந்திருக்காங்க. அப்ப பெண் புலவர்களும் சங்க காலத்துல இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய பாடல்கள் வழி நம்ம அறிஞ்சுக்கலாம். அப்போ பெருங்கண்ணன், குலபதி நக்கனார், மதுரை ஆசிரியர் கோடங்கொன்றனார், மதுரை இளம்பாலாசிரியன் முதலிய பெயர்களை கொண்டே அப்ப பேர் வச்சிருக்காங்க. ஆசிரியர் அப்படிங்கிற அந்த புலவர்கள் எல்லாத்துக்குமே கல்வி கற்றவர்களுக்கு பெயர் சுட்டு இருப்பதை நாம அறிந்து கொள்ள முடிகிறது. புறநானூற்றுல அடைநெடுங்கல்வியார் அப்படின்ற ஒரு புலவர் இருந்திருக்காங்க. இப்பெயர் எதற்காகனா அவங்க கல்வியில் பெற்ற சிறப்பு பெயர் தான் அந்த அடைநெடுங்கல்வியார் அப்படிங்கிற அந்த பெயர் அவங்களுக்கு வந்ததாகவும் சொல்றாங்க. இப்போ ஊதியமில்லா கல்வி உருப்படாது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. இலவச கல்வி நடைபெறும் இந்த நாள்ல அப்ப ஆசிரியருக்கு பெரும்பொருள் கொடுத்தும் வேண்டிய உதவிகளை செய்தும் அவர் சினங்குள்ளாத வகையில் இருந்து சொல்லென சொல்லி அடக்கத்துடன் கல்வி கற்றனர் அப்படிங்கிற செய்தியை பார்த்தீங்கன்னா, உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே அப்படின்ற புறநானூற்று பாடல் வழி நம்ம அறிஞ்சுக்க முடியுது. அதாவது இப்ப இருக்க கல்வி முறைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த கல்வி கற்றாலும் சரி அங்க போய் நம்ம அவங்களுக்கு உரிய அந்த கட்டணத்தை செலுத்தி தான் நம்ம கல்வி கற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா அந்த காலத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஆசிரியர்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்து அவரிடமிருந்து நல்ல கருத்துக்களை பெற்றதாகவும் நம்ம இந்த பாடல் வழி அறிந்து கொள்கிறது. அடுத்து கல்வி கற்றதுனால பெற்றோருக்கு என்ன பெருமை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப குழந்தைகளை பெற்றெடுத்த அன்னை எல்லா தனக்கு உரிய அத்தனை பிள்ளைகளிடத்திலுமே பாசம் மிக்கவளாதான் இருக்காங்க. ஆனா இதனால ஒரு தாய் அன்புங்கிறது எந்த விதத்திலையும் குறைய போகிறது இல்லை. ஆனா அந்த தாய் அன்பும் பார்த்தீங்க அப்படின்னா கல்வியில தலை சிறந்த ஒரு பிள்ளையதான் அன்போடு நடத்தப்படுவதா புறநானூற்று பாடல்கள்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட பாசம் மிகுந்த தாய் கூட கல்வி கேள்விகள்ல சிறந்த விளங்கக்கூடிய தன்னுடைய மகளை தான் பெரிதும் விரும்புவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத பாத்தீங்க அப்படின்னா, பிறப்போர் என்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் தனம் தெரியும் அப்படின்னு சொல்லி புறநானூற்று பாடல் சொல்லுது. இப்படி பாண்டியன் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் இந்த பாடல் கூற்றுக்கு உரியவனாக இருக்கான். இப்ப ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு குறள் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. பெற்றோரை பெருமைப்படுத்தக்கூடிய நிலை கல்விக்கு இருக்கு. எனவே பிச்சை எடுக்கும் இழிநிலையிலும் கூட ஒருவன் கல்வி கற்க வேணும் அப்படின்னு சொல்லி அதிவீர ராம பாண்டியர் சொல்லியிருக்காரு. அதுதான் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்லி வெற்றி வேர்க்கை நூல்ல தெரியப்படுத்தியிருக்காரு. அது அடுத்து நம்ம கல்வி கொடுக்க கொடுக்க குறையாத செல்வம். மற்ற எந்த செல்வத்தை கொடுத்தாலும் நம்மிடம் குறைந்து கொண்டே இருக்கும். ஆனா இந்த கல்வி செல்வத்தை மட்டுமே நாம எத்தனை தடவை கொடுத்தாலும் அது குறையாமல் வளர்ந்து கொண்டே செல்லும் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள் பார்த்தீங்கன்னா, பொருட்செல்வம் பிறருக்கு கொடுக்க கொடுக்க குறையும். ஆனால் கல்வி செல்வத்தை வெள்ளம் அளிக்க இயலாது, நெருப்பினால் வேகாதது, எடுத்து கொடுத்தாலும் குறையாது, திருடர்களால் களவாட முடியாது, மம்மர் அறுக்கும் மருந்தாகவும் சிறப்புடையது கல்வி என்பது விவேக சிந்தாமணி சொல்லக்கூடிய செய்தி. இப்போ கல்வியின் சிறப்பு சொல்ல சொல்ல என்ன பண்ணும்னா விரிந்து கொண்டே செல்லும். கற்றவரே கண்ணுடையர் கல்லாதார் முகத்தில் புண்ணுடையர் அப்படின்னும், கல்வியை கண்ணை போல கருதுதல் வேண்டும் என்றும், கற்றவரே தெய்வம் என்றும் இலக்கியங்கள் பலபட பாராட்டி கொண்டே இருக்குது இந்த கல்வியினுடைய சிறப்பை பற்றி. அடுத்து அது கல்வியோட சேர்ந்து எவன் ஒருத்தர் கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கு வரானோ அவன்தான் இன்னும் சிறந்த கல்வி நிலையை அடைந்தவனா இருப்பான் அப்படிங்கிறத ஒரு சில செய்திகள் மூலமா நம்ம அறிஞ்சுக்கலாம். ஒருவன் சிறிதளவாயினும் கற்றவரிடமிருந்து என்ன பண்ணணும்னா கேட்க வேணுமா. அக்கேள்வி அறிவு நிறைந்த பெருமையை தரும் என்பது வள்ளுவருடைய கருத்தாக இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால் புளிப்பினும் பகல் இருளினும் நாள் வேத நெறி திரியினும் தெரியா சுற்றம் அப்படின்னு புறநானூறு செய்தி சொல்லுது. இப்போ சேரமான் பெருஞ்சோற்று உதயஞ்சேரலாதனை முரஞ்சியூர் முடிநாகனார் வாழ்த்துறாரு.
பால் தன் இனிமை ஒளிந்து புளிப்பினும் ஞாயிறு இருளினும் 4 வேதத்தின் ஒழுக்கம் வேறுபடினும் சூழ்ச்சியுடைய மந்திரி சுற்றத்தோடு நடுக்கமின்றி நிற்பாயாக என வாழ்த்துகின்றார். அமைச்சு சுற்றம் என்பதால் அவர்கள் கேள்வி செல்வம் இன்றியமையாதது, நன்மை பயக்கும் என்பது இந்த பாடலினுடைய பொருளாக இருக்கு. அப்போ கேள்வி அப்படிங்கிறதும் ஒரு ஞானத்தினுடைய பொருள். அப்போ கேள்வி கேட்பவர்களும் கல்வியில் சிறந்தவர்களாகவே கருதப்படுகிறார்கள் அப்படின்றாங்க. அடுத்து கேள்வியிலையுமே நிறைய வகைப்பாடு இருக்கு. அது என்னன்னா, பரஞ்சோதி முனிவர் கேள்விகளை 4 வகைப்படுத்துறார். அது என்னன்னா, நன்றும் தீதுணர் 4 வகை கேள்வியர் அப்படின்னு சொல்லி திருவிளையாடற் புராணத்துல சொல்லியிருக்காரு. கேள்வியானது மாசறு கேள்வி, வயங்கு கேள்வி, உணர்ந்த கேள்வி, அச்சமில் கேள்வி, அறமொழி கேள்வி, ஓங்கிய கேள்வி, வெறுத்த கேள்வி என பல்வேறு அடைமொழி பெற்றிருக்கு. மறுமுறை நேர்த்த மாசறு கேள்வி அறவுரை கேட்டாங்கு ஆறிடை கழிந்து அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் சொல்லியிருக்காரு. அதாவது மாசறு கேள்வியினை எடுத்து காட்டுகிறார். அறந்தலைப்படுதற்கும் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் என்னும் 4னையும் நீக்கி மனம் மாசு அறுதற்கும் காரணமாக இருந்து கேள்வி என்பதும் அறிய முடிகிறது. இப்படிப்பட்ட பல்வேறு கேள்வி நிலைகளும் இருந்திருக்கு. நல்ல பல நூல்களை கேட்டு அறிவி நிரம்பிய ஒருவனை என்ன சொல்றாங்க அப்படின்னா, நன்பல கேள்வியால் முற்றிய வேள்விய அந்தனர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு புறநானூறு பாடல் சொல்லியிருக்கு. சென்னா புலவராகிய கபிலர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அறிவுமிக்க கேள்வியும் விளங்கிய புகழும் மிக்கவர் என்பதை செருத்த செய் சென்னாவின் வெறுத்த கேள்வி விளங்கு புகழ் கபிலன் அப்படின்னு சொல்லி பொருந்தில் இளங்கீரனார் இந்த கபிலனை பற்றி கேள்வியில் சிறந்தவனாக விளங்குகிறாரு அப்படின்னு சொல்லி கல்லாதவர்கள் எந்த அளவுக்கு இழிவுடையவர்களாக கருதப்படுவார்கள் அப்படிங்கிற செய்தியை பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு கற்றவருடைய பெருமை ஒரு கல்லாதவனுடைய வாழ்க்கையோட ஒப்பிடும்போது தான் கற்றவர் பெருமை அடைகிறாங்க. இப்போ இவன் கல்வி கற்றிருக்கான், இவன் எவ்வளவு சிறப்பு மிக்கவனா இருக்கான், கல்வி கற்காத நீ எவ்வளோ இழிவா நடத்தப்படுற, அதனால கல்வி என்பது எப்படிப்பட்டது, கல்லாதவர்களுடைய இழிவு நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத இங்கே சொல்ல வராங்க. அதாவது நம்மளுடைய தமிழ் மக்கள் கற்றவர்களை பார்த்தீங்க அப்படின்னா பெருமைப்படுத்தி உள்ளதோட கல்லாதவர்களை இகழ்ந்தும் ஒதுக்கி இருக்காங்க. அப்படி நூல்கள் பல கற்றாரை மாந்தர்களாகவும் கல்லாதவரை விலங்குகளாகவும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, விலங்கோடு மக்கள் அணையர், இலங்கு நூல் கற்றாரோடு அவன் அணையவர் அப்படின்னு சொல்லி அந்த கல்லாதவரை பற்றி வள்ளுவர் குறிப்பிட்டிருக்காரு. இவருக்கு மேல ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, கல்வி அறிவில்லாதவர்கள் மாடுகள் மேய்கின்ற அந்த புல்லை விட புல்லராவர் அப்படின்னு சொல்லி விளம்பினாகனார் சொல்லியிருக்காரு. வித்தையில்லா மக்கள் விலங்கினும் கடையராவர், புத்தி இல்லாத மாந்தர் புல்லினும் புல்லராவர் என்பது அவருடைய கூற்று. கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடனன்று அப்படின்னு சொல்லி திருமூலரும் சொல்லியிருக்காரு. துன்பமுற்றாலும் அறிவில்லார் செல்வத்தை நினையாது நல்ல அறிவினை உடையாரது வறுமையை பெரிதாக நினைப்போம் என்கிறார் எரிச்சலூர் மாடலன் மதுரை குமரனார். மிக பெரிய எவரும் உரினும் எனைத்தும் உணர்ச்சியுள்ளோருடைய உள்ளம் நல்லோருடையோர் நல்குறவு உள்ளதும் பெருமையாம் உவந்து நனிபெரிதே அப்படின்னு சொல்லி புறநானூறும் சொல்லுது. அனைவருக்கும் நன்றி.